இன்றைக்கி நம்ம மை ஹாப்பி மேரேஜோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, க்ளீன் பண்ணலான்னு மியோ சொல்லியிருப்பாளா, சின்னோச்சியும் மியோவும் சேர்ந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இங்கே காட்டுறாங்க மியோ வந்து வெளில இருக்க ஃபவுண்டன் இருக்குல்ல, அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே 3 பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் போன மேட்ச்சில் ஜினோச்சி கூட தோக்கடிச்சிருப்பால, அவனும் வந்துகிட்டு இருக்கான். 3 பேர் பேசிகிட்டு வராங்க. இது மாதிரி சின்னோச்சியை பார்த்தியாடா, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் சொல்கிறான் இன்னொருத்தனும், அவள் அப்படி க்யூட் தான்டா, ஆனால் பசங்க விஷயத்தில் தலையிடாத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த மேட்ச்சில் தோற்றவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, உன்னை தோக்கடிச்சிட்டால அதனால தான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் வரைக்கும் நேரத்தை வீணடிக்கிறதுக்காக தாண்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மியோக்கு இதெல்லாம் கேட்டோன்னே கோவம் வந்துடுது. உடனே மியோ போயிட்டு, இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இந்த ஸ்பெஷல் யூனிட்டில் ஸ்கில் இருக்க யார் வேணால் கலந்துக்கலாம் தானே, யார் வேணால் சேரலாம் தானே பொண்ணாக இருந்தாலும், அப்புறம் நீங்கள் இப்படி மித்தவங்களை தப்பாக பேசுனா உங்களுக்கு தேவையான மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், நாங்கள் ஒவ்வொரு தடவை சண்டை போடுறப்பையும் எங்கள் வாழ்க்கையவே நாங்கள் லைனில் வைக்கிறோம், நீங்கள் யார் எது சொன்னாலும் நான் என்னால் கேட்க முடியாது, பொண்ணுங்களெல்லாம் அவ்வளோ அளவுக்கு ஸ்டாமினாவோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடலாம் சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணாமண்ணா சொல்கிறான். பொண்ணுங்க இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறான். உடனே மியோக்கோ வந்துடுது. மியோ சொல்கிறா, இப்படி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டே மேட்ச்சில் வந்து சின்னோச்சியை தோக்கடிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. உடனே இவனுக்கோ வந்து அடிக்கிறதுக்கு கையும் வாங்கிடுறான். பார்த்தா சின்னோசியை வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு சல்யூட்லாம் இப்படி அடிக்கக்கூடாது, நம்ம உள்ளங்கையை திறந்து தான் சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவங்க கையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சின்னச்சி வந்து மியோட்ட கேட்குறாங்க, உனக்கு எதாவது அடிப்படல, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மியோவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உடனே சின்னச்சி சொல்கிறா, சாரி, இது மாதிரி சில பேர் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சோகமாக இருக்காள் சின்னச்சி. இதை மியோ பார்த்துட்டு, நம்ம க்ளீன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா ஸ்வீட் பன் கொடுத்து சாப்பிட சொல்கிறா. டீ குடிப்போம், நம்ம டீ குடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மியோ சொல்கிறா. அந்த பண்ணை சாப்பிட்டுட்டு சின்னச்சி சொல்கிறா, சூப்பராக இருக்கே, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ரொம்ப சூப்பராக இருக்குது, யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்றோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா சின்னச்சி. உடனே மியோ சொல்கிறா, இது நம்ம 2 பேருக்கு மட்டுமே இருக்க ஒரு சீக்ரெட்டான டீ பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து சின்னோச்சியை வந்து சேரப் பண்ணும் அப்படின்னு மியோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீனில் கட்டுறாங்க, இங்கே கியோக்காவும் மியோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஆஃபீஸர் கூட அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காருல, அவரை பார்க்கலாம் தான். அவர் வந்து கியோக்காவோட ஃப்ரெண்டு தான். பக்கத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா டாக்டர் கியோக்கா பார்த்துட்டு, அட நம்ம கியோக்காவா இது, என்னப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா, இந்த பக்கம் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே கேட்க சொல்கிறான், என்ன காமெடி பண்ணுறியா, என் கூட வேலை பார்க்குறவங்க தானே இருக்கான், அவனை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்கிறான். மியோவை பார்த்துட்டு, ஓ இதான் அந்த ஃபேமஸான ஃபியான்சியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கை கொடுக்குறாரு. மியோவுக்கு வந்து அந்த வேலை பார்த்ததில்ல, க்ளீன் பண்ணதில் கையெல்லாம் ஸ்க்ராட்சாக இருக்குமா, இவளும் கை கொடுப்பா. கையை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இது மாதிரி கோல்டு வெதரில் ரொம்ப வேலை பார்க்குறீங்க போல், உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கப்போ அந்த டாக்டரை கூப்பிட்டுறாங்க. அவரும் போயிடுறாரு. அப்போ தான் கியோக்கா சொல்கிறான், இவர் வந்து எங்கள் அம்மா சைடு சொந்தம் தான், இவருக்கு வந்து ஹீலிங் எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் வந்து மியோ கையை பார்க்குறா, அவளோட ஸ்க்ராட்ச் எல்லாம் சரியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரை பக்கத்துக்கு உள்ளே வராங்க ரூமுக்கு. இங்கே தான் வந்து மியோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அண்ணனும் இருப்பார். அந்த ஃப்ரெண்டு போலீஸாக நம்ம கியோக்கா பார்த்துட்டு, கமெண்டர் என்ன பார்க்க தான் வந்தீங்களா, வாங்க வாங்க அப்படி சொல்கிறான். மியோ நீங்களும் வந்திருக்கீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். உடனே இங்கே பக்கத்தில் இருக்க அந்த அண்ணன் சொல்கிறான், நீ ரொம்ப ஃபேமஸாக தாண்டா இருக்க, உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் வந்து கியோக்கா எதுவுமே சொல்லலை. அவனுக்கு அடிப்பட்டதை பற்றி அப்படியே அதிர்ச்சியிலே நின்றுக்கிட்டு இருக்கான். மியோ தான் கிட்டக்கு வந்து நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே இவன் சொல்கிறான், நான் அந்த கிஃப்டட் கம்பெனியோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப எம்பாரசிங்காக போயிட்டு தருமா, கவலைப்படாதீங்க, எனக்கு சீக்கிரம் உடம்பு சரியாயிரும், எல்லாரையும் ரவுண்டு கட்டி அடிப்பேன் தருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தா கியோக்கா எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கானா. மியோ பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே கியோக்கா வந்து, இல்லை நான் கொஞ்சம் டாக்டர்கிட்ட வந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். உடனே இந்த அண்ணன் கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதான் அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்கிறாரு, இது மாதிரி அவர் தான் ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறாரு, ஏன்னா பாஸ்ட் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே மியோ கேட்குறான், ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஃப்ரெண்டு போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எங்கள் அப்பா வந்து இந்த யூனிட்டுக்கு கமாண்டராக இருந்தப்போ கியோக்கா அப்பாவுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ கியோக்காவை பற்றி நல்லா தெரிஞ்சுது எங்கள் அப்பாவுக்கு, அவரோட பவரை பற்றி, திறமையை பற்றி. அதனால கியோக்காட்ட பேசியிருக்காரு, இது மாதிரி எங்கள் யூனிட்டில் வந்து சேர்ந்துக்கப்பா, ஏன்னா இந்த மாதிரி பவர் இருக்கவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், அவங்க தான் தன்னோட பவரை வச்சு சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி யூனிட்டில் சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் கியோக்கா என்ன சொல்லிட்டான்னா, இந்த பவர் வந்து நான் ஆசையே படாதது அப்படிங்கிற மாதிரி கியோக்கா சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அவன் வந்து யூனிட்லேயும் சேரலை. அதனால சொல்லியிருக்கான்,
அப்படி நாட்கள் போக போக இந்த ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து அந்த பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் வேலையில் இருந்தப்போ ஒரு நாள் இறந்து போயிட்டாராம். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் கியோக்கா வந்து முடிவெடுத்திருக்கான், பவர் உள்ளவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கான். அதனால என்னை பார்த்தோன்னே அவருக்கு அந்த பழசு ஞாபகம் வந்துருச்சு போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுக்கிட்டு இருக்க மியா வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. இது மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் அவரோட ஃபியான்ஸே, நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை, நீங்களே அவர்கிட்ட கேட்டால் கூட அவர் சந்தோஷப்படுவார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியா அப்படிங்கிற மாதிரி மியா பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே இவன் வந்து வாய் விட்டுறான். அது மாதிரி சினோச்சியை பற்றி அவர் ஃபஸ்ட்டே அவங்கள்ட்ட சொல்லியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே மியா பார்த்துட்டு கேட்குறா, சினோச்சியை பற்றி என்ன அப்படிங்கிற மாதிரி. இவன் வாயை பற்றிக்கிட்டு ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க அந்த அண்ணன் சொல்கிறான், இது மாதிரி மூடி மறைக்கிறதுல ஒன்றுமே இல்லை. இது மாதிரி அண்ணன் சொல்கிறான், சினோச்சியும் இந்த ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஒரே நேரத்தில் 2-3 பொண்ணை பார்த்து வச்சுப்பாங்களே, யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது மாதிரி போல் எனக்கு தெரியல. அப்போ தான் மியா இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆயிடுறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே சினோச்சி வெளிலேருந்து கேட்டுகிட்டு இருக்கா. கதவை சாத்தியிருக்கா, அதனால இவங்களுக்கு தெரியாது. அவள் கேட்டுட்டு, ஆமாம் ஆனால் நான் வந்து எப்போதும் உனக்கு எனிமே ஆக மாட்டேன், இவ்வளோ நாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. இவங்களுக்கு